கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆண்டவரை நான் நோக்கி பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேளையிலே நேற்றைய தினத்திலே நோவாவோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையை பார்த்தோம். இன்று ஒரு நாளிலே நோவாவோடு கூட எப்படிப்பட்டதான அந்த குடும்பத்தாரோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்பதை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். கொஞ்சம் சற்று விரிவாக பார்ப்போம். 9:9 பார்க்கும்பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் குமாரனை நோக்கியும், நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியிலே உண்டாக்கப்பட போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று ஒரு புதிய உடன்படிக்கையை சொல்கிறார். அது நேற்றைய பண்ணதான உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கை தொடர்கிறது. இதை பார்க்கின்ற வேளையில இனி மாம்சமானவைகளையெல்லாம் ஜலப்பிரளயத்தினாலே சங்ககரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அதோடு கூட அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவன்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தின் மேல் வைத்தேன். அது உனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் இந்த வானவில்லை பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த மழையெல்லாம் பெய்து முடிந்த பின்புதான் இந்த வானவில் வெளியிலே வரும். தேவன் செய்ததான உடன்படிக்கை முதலாக நோவாவோடு செய்தார். இனிமேல் ஜந்துக்களை நான் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை இதுதான். இந்த காரியம் இன்றும் நடக்கிறது. பல இடங்களிலே நடந்து கொண்டிருந்தாலும் கூட அது ஒரு பெரிய அழிவாக இல்லாதபடிக்கு சில காரியங்களிலே கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இனிமேல் தேவன் நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நோவாவுடன் பண்ணின உடன்படிக்கையை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுவோம், அதை நாம் சிந்திப்போம், செயல்படுவோம், அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே இந்த 3 உடன்படிக்கையை பார்க்கிறோம். நாளைய தினத்திலே இன்னொரு புதிய உடன்படிக்கையை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நோவாவோடு செய்த அந்த உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றளவும் அது உறுதியாய் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வானவில்லை பார்க்கின்ற வேளையில் இந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல ஆண்டவரே, விதைப்பும் அறுப்பும் சீதோஷனமும் ஆண்டவரே பனிக்காலமும் மாரிக்காலமும் மாறி மாறி வருகிறதை போல உலகத்திலே தேவன் இதை நியமித்திருக்கிறார். இது வாரதவையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்தையும் இந்த கருத்தில் போடுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.